என்னடா பம்பு வச்சு நோண்டிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? சும்மா வெளியே உட்காந்துனேன். ஒரு அண்ணா எங்கிட்டாக்கு போனார். நேற்று பேஞ்ச மழையில் வெக்கையாக இருக்குது தம்பி, காற்றே வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இருந்து நான் காற்று வர மாட்டேங்க அப்படின்னா மழை வெஞ்சிருக்குல, அதனால் ஹீட்டாக தான் இருக்கும், அதனால் காற்று அடிக்காது செய்யாது, நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னடா பம்பு வச்சுருக்கேன், இதுதான் பம்பு வச்சு காற்றடின்னு சொல்ல போறியா அப்படிங்கிட்டா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வாங்க ரெடி பண்ணுவோம். என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பம்பை வந்து இந்த மரத்தில் கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இப்போ அடிக்க போகிறேன். இதனால் மரம் ஆட போகுது. இப்போ வந்து காற்று உங்களுக்கு காற்று அடிக்கும். இங்கே மட்டும் கிடையாது, பக்கத்து சுற்றுப்பட்ட ஏரியாவில் இந்த மரம் ஆடாது. இந்த ஆடுதா இப்போ அடிக்க அடிக்க எல்லா ஏரியாலையும் உங்களுக்கு இங்கேருந்து ஏர் சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும், காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு மரம் செடி கொடி ஆடும். இங்கே பாருங்கள் ஆடுதா, இதே மாதிரி எல்லா மரமும் ஆடும். அதுக்காண்டி நான் ரெடி பண்ணி புது விதமான பம்பு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த உங்கள் ஏரியாவில் வெயில் அடிக்கும், காற்று அடிக்காமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அப்போ மரம் ஆசை வைக்கிறதுக்கு இந்த ஓசை கொண்டு இந்த மரத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னா மரம் வந்து நல்லா அப்படியே நல்லா குலுங்கும். இது வந்து நல்ல ஏசி வருங்க. நீங்கள் 1 டன்னு ப்ளூ ஸ்டார் ஏசி மாட்ட வேண்டிய தேவையில்லை. இது வந்து இயற்கை ஏசி. நீங்கள் இது போட்டிங்கனாலே பக்காவாக கூலிங் வராது, மூஞ்சில் முகப்பொருவு வராது. அருமையான பம்புங்க, யார் பிடிக்கும். இது இயற்கை பம்பு வேறு, சூப்பராக இருக்கும். நான் இதை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா உங்களுக்கு காற்று வரும். பார்த்தீங்களா, இதை மரத்தில் கனெக்ட் பண்ணி விட்டு நீங்கள் வாட்டு ஒரு ஆளை சைக்கிள் வச்சு அடிச்சிங்கன்னா அப்படியே மெல்ல உங்களுக்கு இயற்கை காற்று ஜில்லுன்னு வரும். இந்த காற்று ஏசியே தேவையில்லைங்க, நல்லா நிம்மதியாக தூங்கலாம். ஒரு கட்டில் போட்டு குழு குழுன்னு இருக்குங்க. ஒன்றும் கிடையாது. இந்த ப்ராடக்ட் வேணும்னா டேரெக்டாக டிவியில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். உங்களுக்கு இதை மாதிரி புது புது விதமான வந்து உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பேன். எங்கள் சேனலில் நிறைய பேர் சும்மாவே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.